அடுத்து வருகிற 36 மணித்தியாலங்களுக்கு மழை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தோட 4 மாவட்டங்களில் இருக்கிற சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்தோட ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில நாட்டுல இவ்வளவு பகுதி வெள்ளத்துல மூழ்கி இருக்குதா என்று நீங்கள் யோசிக்கிற மாதிரியான ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அது மாத்திரமல்லாது இந்த நிவாரணம் வழங்கக்கூடிய காலப்பகுதியில மக்கள், குறிப்பாக நிவாரணத்தை பெற்றுக் கொள்பவர்கள் மோசடிக்காரர்களினுடைய வலையில சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இதை விட முக்கியமானது, யாழ்ப்பாணத்துல ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். எனவே அந்த தகவலை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 9ஆம் நாள் 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. முன்னோட்டத்தில் சொன்ன தகவல்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்று மாலை 4 மணி அளவில் வளிமண்டலவியல் திணைக்களம் மழை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்வருகின்ற 36 மணித்தியாலங்களுக்கு 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோட வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, வடமேல் மற்றும் ஊமா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டினுடைய கிழக்கு சரிவு பகுதியிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில பனிமூட்டமான சூழ்நிலை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. குறிப்பாக மத்திய வடமேல் மாகாணங்களில் இருக்கிற கண்டி, கேகாலை, குர்நாகல், மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு தான் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒட்டுமொத்தமாக முழுமையான மாவட்டங்களுக்கு அல்ல. அந்த மாவட்டத்தில் இருக்கிற சில பகுதிகளை சுட்டிக்காட்டி சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று பிரதேச செயலாளர்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தல் வழங்கி இருக்குது. அந்த அடிப்படையில் எதிர்வருகின்ற 19ஆம் நாள் வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல மண் தளர்வு நிலையில் இருக்கிறதாகத்தான் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்குது. அடுத்தது, இந்த டித்வா புயலால உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று மாலை 6 மணி வரைக்கும் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் 639 பேர் இந்த டித்வா புயலால உயிரிழந்திருக்கிறார்கள். 203 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். 5,29,741 குடும்பங்களை சேர்ந்த 18,24,771 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 234 உயிரிழப்பு ஒரு மாவட்டத்தில் மட்டும், கண்டி மாவட்டத்தில் மட்டுமே பதிவாகி இருக்குது. தற்போதுமே 27,145 குடும்பங்களை சேர்ந்த 86,046 நபர்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். டித்வா புயலால ஈழ தேசத்தில் எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த நாட்டினுடைய எவ்வளவு பகுதி வெள்ளத்தில் மூழ்கி இருக்கு என்ற தகவல். அதாவது 1.1 மில்லியன் ஹெக்டேர், அதாவது 11 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு வெள்ளத்தில் மூழ்கி இருக்காம். 100க்கு 20%, 5ல் 1 பகுதி வெள்ளத்துல மூழ்கி இருப்பதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் சொல்லி இருக்குது. அதுபோல வீடுகள், அடிப்படை கட்டமைப்பு, அதுபோல அத்தியாவசிய சேவைகள் பலது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னும் பல பேர் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2.3 மில்லியன், அதாவது 23 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த வெள்ளத்தால, இந்த புயலால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், பாதிக்கப்பட்டதுல அதிகமானவர்கள் பெண்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அடுத்தது டித்வா புயல் ஈழதேசத்தை சிதைத்து போட்டதற்கு பிறகு எதிரில் இருக்கிறவர் எதிரியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, மனிதாபிமானத்தோடு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சில பேர் மோசடி செய்கிறார்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதை குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மோசடி எப்படி நடைபெறுகிறது என்றால், இப்ப இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, ஒருவர் ஒரு உதவியை செய்யும் கொண்டு ஒருவர்கிட்ட பணம் கொடுத்து விடும்போது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுறாருன்னா அந்த 1 லட்சத்துல அவர் 80,000 ரூபாய் உதவிக்கு கொடுத்துட்டு 20,000 ரூபாய் தான் எடுக்கிற ஒரு வகை மோசடி. அதுவும் ஒரு பெரிய ஒரு குறைதான். ஆனா இந்த மோசடி எப்படி நடக்குதுண்டா, உங்களிடம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நிவாரணம் வழங்க போறோம், உங்களுக்கு இப்படி செய்ய போறோம், அப்படி செய்ய போறோம் என்று சொல்லி உங்களிடம் இருந்து தகவல்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். தகவல் திருடி அதன் மூலமாக உங்களை மோசடி செய்கிறார்கள். உங்களுடைய வங்கி எண்ணை தாங்கோ, உங்களுடைய தொலைபேசி எண்ணை தாங்கோண்டு உங்களிடமிருந்து தகவல்களை திருடுறார்கள். முடிந்த அளவு அவதானமாக இருங்கோ. இது உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவோ, மெசஞ்சர் மூலமாகவோ, உங்களுடைய சமூக ஊடகங்கள் மூலமாகவோ முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மோசடியில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், யாரையும் நம்பாதேங்கோ. குறிப்பாக இந்த மாதிரி உங்களை மோசடி செய்யும் போது அவர்கள் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அரசாங்கத்தினுடைய இந்த திணைக்களத்தில் இருந்து உங்களை தொடர்பு கொள்றோம், கிராம சேவகர்கள் மூலமா உங்களுடைய தொடர்பு எடுத்த நாங்கள், நீங்க என்னென்ன தேவை என்றதை சொல்லுங்கோ, உங்களுடைய பெயர் என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன உங்களிடமிருந்து தகவல்களை திருடுவார்கள். எனவே மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ. அந்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அதிகார சபை வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்படியான நிவாரணங்கள் கிராம சேவகர் ஊடாக, பிரதேச செயலகங்கள் ஊடாக, மாவட்ட செயலகங்கள் ஊடாகத்தான் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே உத்தியோகபூர்வமா உங்களை அணுகினான் மட்டும்தான் நீங்கள் அதுல கவனம் எடுக்கணும். உங்க ஊர்ல யார் கிராம சேவகர் என்றது உங்களுக்கு தெரியும், அவர் மூலமா அணுகுங்கோ. அடுத்த உங்களை யாராவது தொடர்பு கொண்டு கேட்டா கிராம சேவகரை தொடர்பு கொண்டு கேளுங்க, இப்படி ஏதாவது ஒரு திட்டம் வருதா என்றதை கேட்டு அதுல அவதானத்தோட இருங்கோ. அப்படி இல்லைன்னா உங்களை மோசடி செய்வார்கள், உங்களிடமிருந்து தகவல்களை திருடுவார்கள். உங்கள்கிட்ட வங்கியில் ஒரு 15,000 ரூபாய் இருந்தா அந்த 15,000 ரூபாய் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா வெளியில இருக்கிற அந்த மோசடி செய்பவர் உங்கள்கிட்ட வங்கி தொடர்பு கொண்டு வங்கி விவரத்தை தாங்கோ, உங்களுக்கு ஒரு OTP வரும், அனுப்புங்கன்னு சொன்னா நீங்க அனுப்ப போறீங்க. ஏன்னா உங்களுக்கு காசு வரப்போதுன்னு நினைச்சு, நிவாரணம் பெறப்போதுன்னு நினைச்சு அப்படி அனுப்பும் போது அவர்கள் மோசடி செய்து கொண்டு போடுவார்கள். அடுத்தது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியில் இருக்கிற ஒரு குளம் ஒன்றுக்கு நேற்று மாலை வேளையில 3 இளைஞர்கள் தூண்டில் போட்டு மீன்பிடிக்க போயிருக்கிறார்கள். அப்படி மீன்பிடிச்சு கொண்டிருந்த நேரத்தில் அந்த உயிரிழந்த இளைஞன் தூண்டில குளத்துக்குள்ள போடுற நேரத்தில் அந்த தூண்டில் முழுமையாக குளத்துக்குள்ள விழுந்துடுது. அந்த இளைஞர் என்ன செய்திருக்கிறார்னா, குளத்துக்குள்ள இறங்கி அந்த தூண்டில எடுக்க முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அந்த இளைஞன் மீண்டு வரையில. அந்த இளைஞனை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை முன்னெடுத்த போதும் கூட அவரை காப்பாற்ற முடியல. இதனை அடுத்து இன்று காலை வேளையில காங்கேசந்துறை கடற்படையினர் அந்த இளைஞனை சடலமாக மீட்டிருக்கிறார்கள். இது தற்போது பெரிய அளவில் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்படுகிறது. இந்த செய்தி மிக முக்கியமானது. நாங்கள் எல்லாம் எவ்வளவு விழிப்பா இருக்கணும் என்றதை சொல்லி நிற்குது. ஏற்கனவே யாழ்ப்பாணம் பண்ணை கடல் பகுதியில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அதுவும் 18-20 வயது இருக்கிற இளைஞர்கள். இப்ப அந்த குளத்துக்குள்ள விழுந்து 33 வயது இருக்கிற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். எனவே இதெல்லாம் அவதானமின்மையை தான் காட்டுகிறதே தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே முடிந்த அளவு மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ என்றதை இந்த காணொளியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.